மரவாடி என்று ஒரு அழகான செழிப்பான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்திலேயே எல்லாராலும் மதிக்கப்படும் ரொம்ப வசதியான குடும்பம் ராமசாமி குடும்பம்தான். அவர்களுக்கு சொந்தமாக ஒரு கடை மட்டும் இல்ல, ஊருக்கு பக்கத்திலேயே பெரிய தென்னந்தோப்பும் இருந்துச்சு. ஏம்மா, ராமு இன்னும் தோப்புல இருந்தே வரலையா? இல்லங்க, தென்னந்தாய் கணக்கு பார்க்க போனவன் இன்னும் வரல. இந்த மழை வர மாதிரி இருக்கு, அவனை சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லு. சரி, கடப்பையன் கிட்ட சொல்லி ஆள் அனுப்புறேன். ஏம்மா, இன்று உடம்பே ரொம்ப சோர்வா இருக்கு, ஏதோ களைப்பா, சக்தியே இல்லாத மாதிரி இருக்கு. ராமு காலையில போறதுக்கு முன்னாடியே நீங்க எல்லா பண்ண வேலையும் இழுத்து போட்டுட்டீங்களே, அதான் இப்படி களைப்பா இருக்கு. அதுவும் சரிதான், ஆனா இன்று ஏனோ வழக்கத்தை விட ரொம்ப சோர்வா இருக்கு. சரி, நீங்க போய் கொஞ்சம் ஓய்வா படுத்துக்கோங்க, நான் சூடா காஃபி கொண்டு வரேன். காஃபி வேண்டாம், கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படுத்துக்கிறேன். ராமு வயல் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான், ரவி கடையை கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அன்று சோர்வா இருக்கு என்று சொன்ன பண்ணையார் நாட்கள் போக போக உடம்பு இன்னும் மோசமாயிடுச்சு. கடைசியில் எழுந்திருக்க கூட முடியாத நிலைக்கு வந்துட்டார். எப்போதும் நல்லா இருந்த நீங்க நாள் செல்ல செல்ல இப்படி உடம்பு சரியில்லாம ஆகிடுச்சு. நாள் போக போக அதே மர்மமான நோய் பண்ணையாரின் மனைவிக்கும் ராமுவுக்கும் பரவ ஆரம்பிச்சது. நாட்கள் போக போக ஊர்க்காரங்க எல்லாரும் பண்ணையார் குடும்பத்துக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டாங்கன்னு கிசுகிசுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கிசுகிசு ரவியின் மனசுல பெருசா பதிஞ்சது. பயம் அதிகமாயிட ஒரு மந்திரவாதியை வீட்டுக்கு கூட்டி வர ரவி முடிவு பண்ணான். அவர் வந்ததும் வீட்ல இருந்த எல்லாரும் சேர்ந்து பூஜை சடங்குகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. சாமி, நாம இவ்வளவு சடங்கு பண்ணியும் எதுவும் மாறல. அப்பா அம்மா ராமு இன்னும் நோயால அவதிப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. தம்பி, இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரே பூஜையில பலன் வராது. இன்னும் கொஞ்சம் பெரிய பரிகாரம் பண்ணணும். நேத்து நீங்க எல்லாம் சரியாகிடும்னு சொன்னீங்களே. இது சாதாரண பில்லி சூனியம் இல்ல தம்பி, ரொம்ப சக்தி வாய்ந்த வேலை. இதை உடைக்க அரிய பொருள்களோட இன்னொரு பெரிய பரிகாரம் பண்ணணும். என்ன பொருள் ஐயா? ஒரு தங்க மோதிரம், வீட்டுல இருக்கிற பழைய நகை, அதோட 50,000 ரூபாய். இதெல்லாம் இருந்தாதான் முழு பரிகாரம் நடக்கும். மந்திரவாதி கேட்டதை கேட்ட ரவிக்கு இது ஏதோ சரியா இல்லன்னு முதல் முறையாக சந்தேகம் வந்தது. சரி ஐயா, தேவையானதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். கண்ணம்மா பாட்டியோட பேரன் மோகன் படிப்பை முடிச்சிட்டு ஊருக்குள் திரும்பி வந்தான். என்னடா மோகன், படிப்பு முடிச்சிட்டு வந்துட்டியா? எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணிருக்கியா? ஆமாங்க ஐயா, படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சு, எக்ஸாம் கூட நல்லா எழுதியிருக்கேன். பாட்டி பாட்டி, நான் வந்துட்டேன் பாட்டி. வாடா கண்ணா, நீ வந்ததாலே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்க்காம ரொம்ப நாள் ஆச்சு பாட்டி, இப்ப பார்த்ததும் மனசே நிம்மதியா இருக்கு பாட்டி. என்னடா, படிப்பெல்லாம் முடிஞ்சுதா? எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதியிருக்கியா? ஆமா பாட்டி, படிப்பும் முடிஞ்சிச்சு, எக்ஸாம் எல்லாம் நல்லபடியா பண்ணியிருக்கேன். பாட்டி, நான் வர வழியிலேயே எல்லாரும் பண்ணையார் வீட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம்? அதை ஏண்டா கேக்குற? அந்த வீட்ல நடக்கிறது சாதாரணமா இல்ல. பாட்டி, பண்ணையார் வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணும் விடாம மோகன் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. பாட்டி, இது சாதாரண விஷயம் இல்ல, நான் போய் ரவிய பார்த்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டு வரேன். இப்போதான் வந்திருக்கேடா, முதல்ல ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் போ. சரி பாட்டி, நீங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்க, நான் கைய கழுவிட்டு வரேன். சாப்பிட்டு முடிச்ச மோகன் ரவியை பார்க்க நேரா அவன் வீட்டுக்கு போனான். ரவியின் வீட்ல நடக்கிற விஷயத்த பத்தி மோகன் கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். ரவி, உன் வீட்ல நடக்கிறத பத்தி ஊரே பேசுது, உண்மையில என்ன பிரச்சனை? எனக்கே புரியலடா மோகன். முதல்ல அப்பா சோர்வா இருந்தாரு, அப்புறம் அம்மாவும் ராமுவும் அதே மாதிரி உடம்பு சரியில்லாம ஆகிட்டாங்க. டாக்டர் கிட்ட காட்டினீங்களா, இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி சூனியம் விஷயம்னு நம்புறீங்களா? முதல்ல நானும் அப்படித்தான் நினைச்சேன்.
சாமியாரும் மந்திரவாதியும் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா எந்த பலனும் இல்ல. இந்த காலத்துல கூட மந்திரவாதியெல்லாம் நம்புற அளவுக்கு நீ எப்படி போனேடா? முதல்ல நானும் நம்பலடா. ஆனா வீட்ல நடந்தத பார்த்தப்பறம் வேற வழி தெரியல. அது சரிடா, ஆனா எல்லாத்துக்கும் மந்திரம் காரணம்னு முடிவு பண்ணிட முடியாது. நம்ம லாஜிக்கா யோசிக்கணும். சரி, அவன் என்ன காரணம் சொன்னான்? எதுக்காக இன்னும் பொருள் கேட்டிருந்தான்? யாரோ எங்க குடும்பத்துக்கு பில்லி சூனியம் வச்சிருக்காங்க, அத உழைக்க இன்னும் பெரிய பரிகாரம் பண்ணணும்னு சொன்னான். ரவி மந்திரவாதி சொன்ன எல்லா விஷயத்தையும் மோகன் கிட்ட ஒண்ணும் விடாம சொல்லிட்டான். அவன் சொன்னதெல்லாம் கேட்ட உடனே இது ஃபுல்லா ஏமாற்று வேலைன்னு மோகனுக்கு தெரிஞ்சிடுச்சு. ரவி, இவன் உன் பயத்தை யூஸ் பண்ணி நல்லா ஏமாத்துறான்டா. எனக்கும் இப்போ அப்படித்தான் தோணுதுடா. ஆனா நிச்சயமா எப்படி தெரிஞ்சுக்க? வாடா, இப்போவே போய் அந்த மந்திரவாதி என்ன வேலை பாக்குறான்னு கண்டுபிடிப்போம். டேய், அந்த ரவி நல்ல நம்ம வலையில மாட்டிக்கிட்டா. ஆமா சாமி, அவன் ரொம்ப பயந்துட்டான் போல. நீங்க கேட்ட நகை பணம் எல்லாம் கண்டிப்பா கொண்டு வருவான். அதுதான் நமக்கு வேணும்டா. பயமுறுத்தினா மனுஷன் எதையும் நம்பிடுவான். ஆனா சாமி, அவன் நண்பன் மோகன் கொஞ்சம் புத்திசாலி மாதிரி தெரியுதே. அவனை பற்றியெல்லாம் யோசிக்காதே. இன்னும் கொஞ்சம் கதை கட்டி சொன்னா அவனும் நம்ம வலையில விழுந்துடுவான். ஜன்னலுக்கு வெளியே நின்னு இதையெல்லாம் கேட்ட மோகனும் ரவியும் இவன் ஒரு போலி என்று உறுதியாக நம்பிட்டாங்க. திரும்பி வர்ற வழியில முழுக்க ரவியும் மோகனும் அவன் எப்படி ஏமாத்துறான்னு பேசிக்கிட்டு வந்தாங்க. அவனை நேரா போலீஸ் கிட்ட சொல்லி புடிச்சு கொடுத்துடலாம்டா. இவனை சும்மா விடக்கூடாது. ஆதாரத்தோட போலீஸ் கிட்ட கொடுத்துடலாம். சரிதான்டா, இவன மாதிரி ஆட்களை சும்மா விட்டா இன்னும் நிறைய பேரை ஏமாத்துவான். அத முடிவு பண்ணிட்டு ரவியும் மோகனும் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி கிளம்பினாங்க. ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ரவியும் மோகனும் நடந்ததெல்லாம் முழுசா சொல்லிட்டாங்க. வாங்க, இப்பவே போய் அவனை அரெஸ்ட் பண்ணலாம். போலீஸோட சேர்ந்து ரவியும் மோகனும் அந்த மந்திரவாதி இருந்த குடிசைக்கே போனாங்க. போலீஸும் உள்ளே அவனும் அவன் சீடனும் பேசுற சத்தம் கேட்டுச்சு. இன்னைக்கு ரவி நகையும் பணமும் கொண்டு வந்துட்டா நம்ம வேலை முடிஞ்ச மாதிரிதான். ஆமா சாமி, அவன் நல்லா நம்ம வலையில மாட்டிக்கிட்டான். அவங்க பேசுறத வெளியில நின்னு கேட்ட இன்ஸ்பெக்டர் உடனே, ஏய், இவ்வளவு நாளா இந்த ஊர்ல எல்லாரையும் ஏமாத்தி பணம் வாங்கிட்டு இருந்தது நீதானா? சார், நான் எதுவும் பண்ணல சார், அவங்கதான் நம்பி வந்தாங்க. மக்களை நம்ப வச்சு இப்படி ஏமாத்தி பணம் பறிக்கிறியா? நாங்க உன்னை நம்பி வந்தோம், அதையே யூஸ் பண்ணி எங்களை ஏமாத்திட்டியே. கையில கிடைச்ச ஆதாரம் போதும். இப்ப நேரா ஸ்டேஷனுக்கு வா. உங்க அலர்ட்னஸ்னால இன்னும் பல பேரு ஏமாறாம காப்பாத்தப்பட்டாங்க. நல்ல வேலை பண்ணீங்க. அதுக்கப்புறம் போலீஸ் மந்திரவாதியையும் அவன் சீடனையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு 2 பேரும் மாடிக்கு போய் பேசினாங்க. மோகன், அந்த மந்திரவாதி பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. ஆமாடா, ஆனா உன் குடும்பம் முழுசா சரியாகிறது தான் இப்போ முக்கியம். உங்க வீட்ல சாப்பாடு, மருந்து, தண்ணி இதுல ஏதாவது வித்தியாசம் கவனிச்சியா? அப்படி எதுவும் இல்லடா மோகன், எல்லாமே சாதாரணமா தான் இருக்கு. டேய் மோகன், நீ தண்ணி பற்றி கேட்டதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னடா? மோகன், தண்ணி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுடா. ஆனா நாங்க பெருசா எடுத்துக்கல. அதுதான்டா, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த தண்ணியை தான் செக் பண்ணணும். அந்த இரவே 2 பேரும் கீழே இறங்கி தண்ணி பானையை பார்த்தாங்க. மோகன், தண்ணிய பாத்தியா? ஏதாவது வித்தியாசம் இருந்ததா? ஆமாடா, இதுல லேசா மருந்து மாதிரி வாசனை வருது. அதனாலதான் வீட்டுல எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போயிருக்கோண்டா. ஆமா, நானும் அதை தான் நினைக்கிறேன். இத வீட்டுக்குள்ள யாரோ தான் கலக்கி இருக்கணும். அப்போ வேலைக்காரி மாரியம்மா தானா? அதுதான் எனக்கும் சந்தேகம். வீட்டுல சமையலறை, தண்ணிப்பானை எல்லாத்துக்கும் ஈஸி ஆக்சஸ் அவங்களுக்கு தான் இருக்கும். மந்திரவாதி சொன்னதால பயந்தோ இல்ல பணத்துக்காகவோ அவங்க ஹெல்ப் பண்ணி இருக்கலாம். நாளைக்கே அவங்கள கூப்பிட்டு கேட்கணும்டா. ஆமா, ஆனா கோவப்படாம நிதானமா கேளு, உண்மைதானா வெளியே வரும். மறுநாள் காலை ரவியும் மோகனும் மாரியம்மாவை அமைதியா கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. மாரியம்மா, உண்மைய சொல்லுங்க, தண்ணியில ஏதாவது கலந்தது நீங்களா? இந்த கேள்வி கேட்ட உடனே மாரியம்மா பதறி போயிட்டாங்க. சின்னையா, என்ன மன்னிச்சிருந்த, நான் இத வேணும்னு செய்யல. அப்படின்னா யாரு சொல்லி பண்ண சொன்னாங்க? அந்த மந்திரவாதி தான் சின்னையா.
தினமும் கொஞ்சமா இந்த மருந்த தண்ணில கலக்க சொன்னான். ஏன் இப்படி பண்ண? அவன் காசு கொடுத்தான் சின்னையா, அதுக்காகத்தான் நான் இந்த தப்ப பண்ணிட்டேன். அவ இப்படி சொல்லி உங்களால இத பண்ண வச்சதுல அவனுக்கு என்ன லாபம்? எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போனா நீங்க சூனியம் நம்பி அவன்கிட்ட போவீங்க. அப்புறம் பரிகாரம் பேர்ல பணமும் நகையும் வாங்கலாம்னு அவன் திட்டம் போட்டான். அடப்பாவி, எங்க பயத்தை யூஸ் பண்ணி இவ்ளோ பெரிய திட்டமா? இதுதான்டா உண்மை. பயம் வந்தா நாம லாஜிக்கே யோசிக்க மாட்டோம். அதத்தான் அவன் யூஸ் பண்ணியிருக்கான். நான் இத செய்யவே கூடாது சின்னையா, பணத்தாசையில தவறா போயிட்டேன். நடந்தது நடந்துடுச்சு, இனிமே இப்படி செய்யாதீங்க. நடந்ததெல்லாம் முடிஞ்சிடுச்சுடா. இப்போ உன் பேரண்ட்ஸை நல்லா பாத்துக்கோ, ரெஸ்ட் கொடு, டாக்டர் செக்அப் பண்ணிக்கோ. ஆமாடா, நாளைக்கே நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். அப்புறம் ரவியின் குடும்பத்துக்கு நல்ல டாக்டர் சிகிச்சை கொடுக்கப்பட்டது. சில நாள்களிலேயே எல்லாரும் முழுசா நலம் பெற்றாங்க. மந்திரவாதியும் அவன் கூட்டாளியும் தங்களுடைய ஏமாற்று வேலைக்காக தண்டனை பெற்றாங்க. மாரியம்மாவும் தன்னுடைய தவறை உணர்ந்து இனிமே இப்படி செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்தாங்க. இந்த சம்பவம் ஊருக்கே ஒரு பெரிய பாடமாக மாறியது. பயத்தை கொண்டு யாரையும் நம்பக்கூடாது என்று எல்லாருக்கும் புரிஞ்சது.